ஹலோ எவ்ரிவன், யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான கண்டினியூஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் யூனிட் 1ல் இருக்க டாபிக்ஸை ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் த ஏஜ் ஆஃப் மில்டனோட லைஃபு, தென் அவரோட பொயட்ரி வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்டனோட ப்ரோஸ் ரைட்டிங்ஸ். மில்டன்ஸ் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு இங்கிலாந்து ஃப்ரம் த காண்டினென்ட். மில்டன் then in his 31st year threw himself into the fierce controversies of the hour, and thus in his own words embarked on a troubled sea of noises and hoarse disputes. The ambition to write a great epic poem had already taken shape in his mind, but this he laid aside in order that he might give all his strength and industry to the performance of what he conceived to be a great public duty involved in political and religious controversies. He thus turned from poetry entirely, and for the next 20 years continued active as a writer of prose. When we remember that Milton was incomparably the greatest poet of his age, and that in the very prime of his manhood, and during a space of time almost equal to the whole period of Shakespeare's dramatic activity, he produced all told about a dozen sonnets, we can form some idea of what literature must have lost through his preoccupation with temporary matters. மில்டன் ஈரோப்பிலேருந்து இங்கிலாந்துக்கு திரும்பி வந்தப்போ அவருக்கு வயசு 31. அவர் 1639 இங்கிலாந்துக்கு வந்தார். அப்போ தான் இங்கிலாண்டில் ரொம்ப ஹெவியாக ரிலீஜியஸ் அண்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அதில் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாரு. மில்டன் சொன்ன மாதிரி அந்த ரிலீஜியஸ் அண்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப சத்தமாக கரகரப்பாக டிபேட் இருக்கிற கொந்தளிக்கிற சீல ட்ராவல் பண்ணுற மாதிரி. மில்டனோட மனசில் ஒரு கிரேட் எப்பிக் எழுதணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தது. ஆனால் இந்த பீரியடில் அவர் அதை ஒதுக்கி வச்சிட்டாரு. எதுக்காக ஒதுக்கி வச்சார்னா, அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் அவரோட இண்டஸ்ட்ரி ஹார்டு ஒர்க்கையும் பியூரிட்டன் பிரின்சிபல்ஸ்க்கு சப்போர்ட்டாக எழுத பிளான் பண்ணார். மில்டன் இப்படி பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் கான்ட்ரவர்சிஸில் முழுசாக இன்வால்வ் ஆனதுனால போம் எழுதுகிற அந்த தாட்டை விட்டுட்டார். நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ் ஃபுல்லாக ப்ரோஸ் ஒர்க்ஸுக்கே தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாரு. இந்த 20 இயர்ஸ் 1640 1660 வரைக்கும் இது மில்டனோட தேர்டு பீரியட். மில்டன் அவரோட பீரியடில் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு கிரேட்டஸ்ட் போயட் நமக்கு தெரியும். ஆனால் ஷேக்ஸ்பியர் அவரோட 24 இயர்ஸில் 37 பிளேஸ் எழுதினார். ஆனால் அதே 24 இயர்ஸில் மில்டன் வெறும் 12 சானட்ஸை மட்டும் எழுதினார். இதுக்கு ரீசன் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரோட கான்சன்ட்ரேஷனை பாலிட்டிக்ஸ்லையும் ரிலீஜன்லையும் காட்டினது தான். His prose works are not today very interesting in themselves, nor indeed do they make a very agreeable reading, for though they are often filled with noble earnestness and are redeemed by occasional bursts of splendid eloquence, they are too often marred by the coarseness of phrase and the intense bitterness of temper, which were the prevailing characteristics of the polemical literature of their time. Moreover, their style is heavy and cumbrous. மில்டனோட ப்ரோஸ் ஒர்க்ஸை நம்ம இன்றைக்கி எடுத்து படித்தோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வராது. அது படிக்கிறதுக்கு இனிமையாகவும் இருக்காது. ஏன்னா அப்போ இருந்த கன்ஃபியூஷன்ஸ் பற்றி ரொம்ப தீவிரமாக எழுதியிருப்பார். பியூரிட்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எழுதுனதுனால அவரோட பேச்சு திறன் அதிகமாக இருந்திருக்கும். அது பொலேமிக்கல் லிட்ரேச்சர் மாதிரி இருக்கும். பொலேமிக்கல் லிட்ரேச்சர்னால் ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணியோ அப்போஸ் பண்ணியோ தீவிரமான டிபேட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோஸ் ஒர்க்ஸில் அவர் கொடுத்த ஸ்டைலு ரொம்ப ஹெவியாக கம்ப்ரஸாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். மில்டன் himself said that they were the work of his left hand, and we can learn from almost every page that his left hand did not possess the cunning of his right. The long trailing sentences, the involved constructions, the parentheses, the Latin inversions, all in fact show that when Milton wrote modern English prose had not yet come into existence. One of these treatises, however, stands altogether apart, the great and noble Aeropagitica, directed against an order of a parliament which established a censorship of books. This is essentially a plea for freedom of thought and speech, and it should be read by every lover of literature and of intellectual liberty. மில்டனே தன்னோட ப்ரோஸ் ஒர்க்ஸை லெஃப்ட் ஹேண்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்புறம் அவரோட ப்ரோஸ் ஒர்க்ஸில் இருக்க ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அவரோட ரைட் ஹேண்டு ஸ்கில் மாதிரி லெஃப்ட் ஹேண்டு ஸ்கில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக மில்டனோட ப்ரோஸ் ஒர்க்ஸில் அவரோட பெஸ்ட் பார்ட் இருக்காது.
அவரோட ப்ரோஸ் ஒர்க்ஸ் ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு லாங் சென்டென்சஸாக இருக்கும், டேரக்டாலாம் இருக்காது. இன்வால்வ்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பேரன்தீசிஸ் அதிகமாக இருக்கும், ப்ராக்கெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். லாட்டின் இன்வர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்படின்னா லாட்டினில் வேர்டு ஆர்டர் ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கும். லாட்டின் இன்வர்ஷனை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிள் இங்கிலீஷில் ஹீ வென்ட் டு த மார்க்கெட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, லாட்டினில் டு த மார்க்கெட் வென்ட் ஹீ அப்படின்னு இருக்கும். இப்படி தான் மில்டன் தன்னோட ப்ரோஸ் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ப்ரோஸ் ஒர்க்ஸ் மாடர்ன் இங்கிலீஷ் மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் டேரக்டாலாம் இருக்காது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். மில்டன் எழுதின ப்ரோஸ் ஒர்க்ஸில் டீசர்ஸில் ஒன்று மட்டும் யூனிக்காக இருக்கும், அது அரியோபெடிகா. இது ஒரு உன்னதமான புக்கு. இது பார்லிமெண்ட் புக்ஸுக்கு கொடுத்த சென்சார்ஷிப்பை அப்போஸ் பண்ணி எழுதினது. இது முக்கியமாக ரைட்டிங்ஸில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் தாட்டுக்கும் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு எழுதின புக்கு. இந்த புக்கு கண்டிப்பாக லிட்ரேச்சரை நேசிக்கிறவங்களும் இன்டலெக்சுவல் லிபர்ட்டியை விரும்புகிறவங்களும் படிக்கக்கூடிய புக்கு. இங்கே இன்டலெக்சுவல் லிபர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லாமல் நம்ம பேசுகிறதுக்கு ஃப்ரீடமும் நம்ம நினைக்கிறத சொல்கிறதுக்கு ஃப்ரீடமும் இருக்கிற ரைட்ஸு. அடுத்து மில்டனோட பொயட்ரி ஒர்க்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். மில்டன்ஸ் லேட்டர் பொயட்ரி, இட் வாஸ் நாட் till the restoration of the monarchy drove him into private life and obscurity that Milton found lesser to accomplish the immense task which year by year he had kept in the background of his mind. Now in Paradise Lost he produced our greatest English poem. It is in the study of this stupendous masterpiece of intellectual energy and creative power that the full significance of that combination of qualities in his work of which we have spoken becomes apparent. The inspiration and the subject matter of the poem alike come from Milton's Puritanism. Paradise Lost is written as an exposition of his theology. Upon the foundation of that theology, it undertakes to assert eternal providence and justify the ways of God. Two men. இங்கிலாண்டில் ஆலிவர் கிராம்வெல்க்கு அப்புறம் சார்லஸ் டூ வந்தார். அப்போலேருந்து மொனார்கி எகெயின் வந்தது. அப்போது மில்டனை பாலிட்டிக்ஸில் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை முன்னாடியே நம்ம பார்த்தோம். இந்த பீரியடில் தான் மில்டன் அந்த கிரேட் போம் கொடுத்தாரு, பேரடைஸ் லாஸ்ட். அதுதான் மில்டனோட லிட்ரேச்சர் பீரியடில் லாஸ்ட் பீரியட். இந்த பீரியடில் அவர் பிளைண்டாகவும் லோன்லியாகவும் இருந்தார். அதனால் அவருக்கு லெசர் டைம் அதிகமாக இருந்தது. பொயட்ரியில் ஒரு இம்மென்ஸ் டாஸ்க் பண்ணணும்னு முன்னாடியே நினச்சாரு. அதை இப்போ தான் பண்ணலான்னு எடுத்திருக்காரு. இப்படி கொடுத்தது தான் பேரடைஸ் லாஸ்ட். இதுதான் இங்கிலீஷில் இருக்க கிரேட்டஸ்ட் போம். இது ஸ்டூபண்டஸ் மாஸ்டர் பீஸ், மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ். இதை படிக்கும் போது தான் மில்டனுக்கு எவ்வளோ ஜீனியஸ் இருக்குது, அவருக்கு எவ்வளோ க்ரியேட்டிவ் பவர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பேரடைஸ் லாஸ்ட் எழுதுறதுக்கு இன்ஸ்பைரேஷனும் அதோட சப்ஜெக்ட் மேட்டரும் பியூரிட்டானிசம்லேருந்து வந்தது தான். இது தியாலஜியை ரிலீஜனோட பிரின்சிபல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். இந்த போமோட நோக்கம் என்னென்னா, காடோட பிளான் என்ன இந்த வேர்ல்டில், அவரோட ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஹியூமன்ஸுக்கு புரிய வைக்கிறது தான். பட் இஃப் அஸ் எ திங்கர் அண்ட் மாரலிஸ்ட் he now belonged completely to Puritanism. As an artist he had not ceased to belong to the Renaissance, and in its form and style, its machinery and method, the poem everywhere takes us back to Milton's avowed models, the great epics of classical antiquity, while the vast and varied learning which is built into its fabric shows how fondly in the blindness and loneliness of his old age he recalled the wide secular studies of his happy earlier days. Even now then the Puritan in Milton had not killed the humanist with the zeal for righteousness and the sternest moral purpose which pertained to the one. There were still blended the love of learning and the passion for beauty, which were the characteristics of the other. That Milton should have written the greatest regular epic poem in any modern literature, and should it have written it not on a classical but on a theological subject and as the vehicle of Christian teaching, is thus one fact of capital importance in the consideration of his work. மில்டன் ஒரு திங்கர், மாரலிஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரிட்டானிசம் பிரின்சிபலை தன்னோட ஒர்க்ஸில் கொடுக்குறவர். ஆனால் என்ன தான் பியூரிட்டானிசம் ஐடியாஸை அவரோட ஒர்க்ஸில் கொடுத்தாலும் அஸ் அன் ஆர்டிஸ்ட் அவர் ரெனைசன்ஸை விட்டு விலகலை. மில்டன் தன்னோட ஒர்க்ஸில் எதை ஃபாலோ பண்ணுவார்னா கிளாசிக்கல் மாடல்ஸை தான், அதாவது ரெனைசன்ஸ் ஸ்பிரிட்டை கொடுப்பாரு. பேரடைஸ் லாஸ்ட் படிக்கும் போது நமக்கு தெரியும் அதோட ஃபார்மு, ஸ்டைலு, மெத்தடு, மிஷினரி, இது எல்லாத்துலேயும் அந்த கிளாசிக்கல் ஆன்டிக்விட்டி நம்மளால் பார்க்க முடியும். இங்கே ஃபார்ம்னு நமக்கு தெரியும், ஜானரை மென்ஷன் பண்ணோம். ஸ்டைல் அப்படின்னா வேர்ட்ஸையும் சென்டென்சஸையும் ஒரு ரைட்டர் எப்படி அவரோட ஒர்க்கில் கொடுக்குறாரு அப்படிங்கிறது.
மெத்தட் அப்படின்னா தன்னோட ஐடியாஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மிஷினரி அப்படிங்கிறது. என்ன லிட்டரரி டிவைசஸ் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது தான். இது எல்லாத்துலேயுமே கிளாசிக்கல் ஆன்டிக்விட்டியை தான் மில்டன் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இங்கே கிளாசிக்கல் ஆன்டிக்விட்டி அப்படிங்கிறது ரோமன் லிட்ரேச்சரையும் க்ரீக் லிட்ரேச்சரையும் மென்ஷன் பண்ணோம். அதில் எப்படி கிரேட் எபிக்ஸ் எழுதுனாங்களோ அதே மாதிரி மில்டன் தன்னோட பேரடைஸ் லாஸ்ட்டை எழுதியிருக்காரு. பேரடைஸ் லாஸ்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மில்டன் தன்னோட ஓல்டேஜில் இருந்தும் பிளைண்டாக இருந்தும் யாரும் இல்லாமல் தனிமையில் இருந்தும் தன்னோட யூத் டேஸில் படித்த க்ரீக் அண்டு ரோமன் லிட்ரேச்சரை, அதிலிருந்து அவர் படித்த செக்யூலர் ஸ்டடீஸை, மதச்சார்பற்ற படிப்புகளை நினச்சி பார்த்துருக்காருன்னு தெரியுது. பேரடைஸ் லாஸில் மில்டனோட வாஸ்ட் அண்டு வேலிட் லேர்னிங் தெரியும். அவர் யூத் டேஸில் நிறைய படித்தார், நிறைய கற்றுக்கிட்டாரு. அதோட எசன்ஸ் இதில் நமக்கு தெரியும். என்னதான் அவர்கிட்ட பியூரிட்டானிசம் மத நம்பிக்கைகள் இருந்தாலும் அவருக்குள்ளே இருந்த ஹியூமானிசம் போகலை. அப்படின்னா ஆர்ட் அண்டு ஹியூமன் நாலேஜ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கொஞ்சம் கூட குறையில. இது இந்த ஒன் அண்டு த அதர் அப்படிங்கிற 2 விஷயங்களை இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. ஒன் அப்படிங்கிறது மில்டனோட பியூரிட்டன் சைடை சொல்லுது, அதாவது ரைட்டியஸ்னஸ், சரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்து ஸ்டெரனஸ் மாரல் பர்பஸ், ஸ்ட்ராங்கான டிசிப்ளின். இந்த அதர் அப்படிங்கிறது ஹியூமானிஸ்ட் சைடை சொல்லுது, அதாவது லவ் ஆஃப் லேர்னிங், லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட். அடுத்து பேஷன் ஃபார் பியூட்டி, ஆர்ட், லிட்ரேச்சர், மியூசிக், நேச்சர், இதில் இருக்க அழகான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது. அடுத்து ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, மாடர்ன் லிட்ரேச்சர்லேயே ரெகுலர் கிரேட் எபிக் போயம் எழுதினவர் மில்டன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மில்டன் பேரடைஸ் லாஸ்ட்டை கிளாசிக்கல் சப்ஜெக்டை சென்டராக வச்சு எழுதாமல் தியாலஜிக்கல் சப்ஜெக்டை சென்டராக வச்சு எழுதினார். இங்கே கிளாசிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் இருக்க ரோமன் க்ரீக் லிட்ரேச்சரில் இருக்க ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, அவங்களோட மித்தாலஜியை சொல்லும். ஆனால் இது அப்படி இல்லாமல் தியாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸை கொடுத்துருப்பாரு. இப்படி தியாலஜிக்கல் சப்ஜெக்டை ஆட் பண்ணது மில்டனோட ஒர்க்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர். இன் பேரடைஸ் லாஸ்ட் he set forth the revolt of Satan against God, the war in heaven, the fall of the rebel angels, the creation of the world and man, the temptation of Eve and Adam, and their expulsion from Eden. Yet while his central purpose was to show how man's first disobedience brought sin and death in its train, it is characteristic of him that he does not close on the note of evil triumphant, but prophetically introduces the divine work of redemption. Though in this way he had apparently completed his original scheme, however he was afterwards led to add a sequel in 4 books, the substance of which was provided by the temptation of Christ in the wilderness, but while not without its occasional passages of sublimity and of tenderness, Paradise Regained seems to most modern readers a very slight thing beside its gigantic predecessor. இந்த பேராகிராஃபில் மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட்டோட பிளாட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் மில்டன் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, சேட்டன் காடுக்கு அப்போஸாக எப்படி ரெபல் பண்ணார், ரிவோல்ட் பண்ணார், ஹெவனில் எப்படி வார் நடந்தது, அப்புறம் ரெபல் பண்ண ஏஞ்சல்ஸ் எப்படி ஃபால் ஆனாங்க, அடுத்து வேர்ல்டு எப்படி கிரியேட் ஆனது, மேன் எப்படி கிரியேட் ஆனா, அப்புறம் ஆடம் அண்ட் ஈவோட டெம்ப்டேஷன் என்ன, அடுத்து ஆடமையும் ஈவையும் எப்படி ஈடன் கார்டன்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மில்டனோட மெயின் எய்ம் என்னென்னா, மேனோட ஃபஸ்ட்டு டிஸொபீடியன்ஸ், தென் அவங்க பண்ண சின்னு எப்படி டெத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறது தான். இந்த ஒர்க்கோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, மில்டன் சின்னை ஷோ பண்ணது மூலியமாக ஈவில் தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லாமல் காடோட ரெஸ்கியூ பிளானை சொல்லியிருப்பார். ஆடம் அண்ட் ஈவ் தப்பு பண்ணது மூலமாக ஹெவன்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணியிருந்தாலும் காடு அவங்களுக்கான ரெஸ்கியூ பிளானை சொல்லியிருப்பார். மில்டன் பேரடைஸ் லாஸ்ட்டை அதோட ஸ்கீமை ஒரிஜினலாக முடிச்சதாக நினச்சாலும் அதுக்கப்புறம் பேரடைஸ் ரீகைண்ட் எழுதியிருப்பார். இதில் 4 புக்ஸ் இருக்குது, அதை ஒரு சீக்வலாக எழுதியிருப்பார். இந்த சீக்வலோட மெயின் எய்ம் என்னென்னா, காடுக்கு பாலைவனத்தில் ஏற்பட்ட சோதனையை சொல்கிறது தான். என்னதான் பேரடைஸ் ரீகைண்ட் பிரமிக்க வைக்கிற மாதிரியும் உணர்வுபூர்வமாக இருந்தாலும் பேரடைஸ் லாஸ்ட்டுக்கு இருந்த சக்ஸஸோ அதுக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸோ பேரடைஸ் ரீகைண்டுக்கு இல்லை. The dramatic poem Samson Agonistes, Samson the Wrestler, crowns the labors of these closing years. In this, as in Paradise Lost, Milton applies the forms of classic art to the treatment of a biblical subject, for the work is fashioned strictly upon the principles of Greek tragedy, while the matter is, of course, derived from the fate of Samson.
Among the Philistines, this subject had been in Milton's thought many years before when he had been casting about for a theme for his epic, but it had then been discarded in favor of the fall of man. He returned to it now in all probability because he saw in the hero an image both of himself, blind, disappointed, and surrounded by enemies, and of the Puritan cause, overwhelmed by the might of its foes. நெக்ஸ்ட் ஹட்சன் மில்டன் எழுதின சாம்சன் அகோனிஸ்டஸ் பற்றி சொல்கிறாரு. சாம்சன் அகோனிஸ்டஸ் மில்டனோட லேட்டர் பீரியடில் எழுதின வாக்ஸில் க்ரௌன் மாதிரி இம்பார்ட்டன்ட் வாக்கு. பேரடைஸ் லாஸ்ட் மாதிரியே இதுலேயும் கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காரு. இதில் பைபிளில் இருக்க சாம்சன் ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. இதை க்ரீக் ட்ராஜடியோட பிரின்சிபல்ஸை பேஸாக வச்சு கிரியேட் பண்ணியிருக்காரு. சாம்சன் ஒரு இஸ்ரேல் வாரியர். அவருக்கு எதிராக இருந்தவங்க தான் பிலிஸ்டைன்ஸ். காடு சாம்சனுக்கு ஒரு பவர் கொடுத்துருப்பாரு. அது என்னென்னா அவரோட ஹேரில் தான் அந்த பவர் இருந்தது. ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். பட் ஒரு பிலிஸ்டைன் உமன் அவரை ஏமாற்றி அந்த பவர் பற்றி தெரிஞ்சுக்குவா. உடனே அவருடைய ஹேரை கட் பண்ணிடுவா. அதனால் அவர் வீக் ஆயிடுவார். அப்புறம் பிலிஸ்டைன்ஸ் அவரை பிடிச்சி அவரோட கண்ணெல்லாம் பிடுங்கி ஜெயிலில் அடைச்சிடுவாங்க. சாம்சனோட இந்த ஃபேட்டை தான் சாம்சன் அகோனிஸ்டஸில் மில்டன் சொல்லியிருப்பார். சாம்சன் அகோனிஸ்டஸோட சப்ஜெக்ட் மேட்டர் மெனி இயர்ஸ்க்கு முன்னாடியே மில்டனோட மைண்டில் தோணியிருக்கு. அவர் எப்பிக் போம்க்கு தீம் தேடிட்டு இருந்தப்போ இந்த சப்ஜெக்டை திங்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை விட்டுட்டு ஃபால் ஆஃப் மேன் அப்படிங்கிற சப்ஜெக்டை சூஸ் பண்ணார். அந்த எப்பிக் போம் பாரடைஸ் லாஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும். எகெயின் இதே சப்ஜெக்ட் மேட்டரை எதுக்காக சூஸ் பண்ணார்னா சாம்சன் மாதிரியே மில்டன் இருக்கிறாருன்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. சாம்சன் எப்படி லாஸ்ட்டில் பிளைண்டாக டிஸப்பாயிண்டடாக தன்னை சுற்றி எனிமிஸோடு இருந்தாரோ அதே மாதிரி தான் மில்டன் சாம்சன் அகோனிஸ்டஸ் எழுதும் போதும் இருந்தார். எப்படி பிலிஸ்டைன்ஸால் சாம்சன் டெஃபிட் ஆனாரோ பியூரிட்டானிசம் பிரின்சிபல்ஸும் அதோட எனிமிஸால் டெஃபிட் ஆனதை இவர் பார்த்தாரு. அடுத்து மில்டனோட பொயட்ரியில் இருந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். Characteristics of Milton's poetry. After Shakespeare, Milton is the greatest English poet, which means that he is the greatest English poet outside the drama. Moreover, in the almost unanimous judgment of the critics, he is to be regarded as one of the 3 or 4 supreme poets of the world. In him we have a wonderful union of intellectual power and creative power, both at their highest. He is also a consummate literary artist whose touch is as sure in delicate detail as in vast general effects. While many qualities thus go to the making of his work, however, the one which we most naturally think of, and which indeed we have come to denote by the epithet Miltonic, is his sublimity. He is the most sublime of English poets and are one acknowledged master of what Matthew Arnold calls the grand style. In sustained majesty of thought and diction, he is unrivalled. His descriptive power too is astonishing, as we can learn for ourselves by turning, for example, to the scenes in hell in the opening books of Paradise Lost. And while he was entirely lacking in the true dramatic sense, the magnificent debate in the council of the fallen angels and the whole conduct of the temptation of Eve show an extraordinary insight into motive and character. Though in theory an epic poem is supposed to be quite impersonal, Milton's epic is throughout instinct with the spirit of the man himself. இந்த பேராகிராஃபில் ஹட்சன் என்ன சொல்கிறான்னா, ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் மில்டன் தான் கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போய்ட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஏன் ஷேக்ஸ்பியரை போய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவரோட ட்ராமாஸில் போம்ஸ் கொடுத்துருப்பாரு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எல்லா கிரிட்டிக்ஸும் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த வேர்ல்டுலேயே 3 or 4 சுப்ரீம் போய்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் மில்டன் கிட்ட இன்டலெக்சுவல் பவர், க்ரியேட்டிவ் பவர் இது ரெண்டுமே ஹையஸ்ட் லெவலில் இருந்திருக்கும். அது ஒண்டர்ஃபுல் யூனியனாக யூஸ் பண்ணியிருப்பார். ரெண்டையுமே ஸ்கில்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பார். அவர் ஒரு கன்சூமேட் லிட்டரரி ஆர்டிஸ்ட், பெஸ்ட்டு லிட்டரரி ஆர்டிஸ்ட். அவரோட பொயட்ரியில் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்குமே எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணியிருப்பார். மில்டனோட லாங்குவேஜ் ஸ்டைல், கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எமோஷன், சீனரியை டிஸ்கிரைப் பண்ணுற விதம், இது எல்லாமே சேர்ந்து அவரோட பொயட்ரியில் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். மில்டனோட ஒர்க்ஸில் நிறைய குவாலிட்டிஸ் இருந்தாலும் ஒரு குவாலிட்டி நம்மளை ரொம்ப பிரமிக்க வைக்கும். அதுதான் மில்டானிக் எபித்தட். இங்கிலீஷ் போய்ட்ஸ்லேயே ரொம்ப மேன்மை வாய்ந்தவர்னா மில்டன் தான். மேத்யூ அர்னால்ட் அவரோட ஸ்டைலை கிராண்ட் ஸ்டைல்னு சொல்லியிருக்காரு. மில்டனோட டிக்ஷன் நல்லாயிருக்கும், வேர்ட்ஸ் நல்லாயிருக்கும், தாட்ஸ் நல்லாயிருக்கும். அவரை மாதிரி யாருமே போய்ட்ஸ் இல்லைன்னு ஹட்சன் சொல்கிறாரு. மில்டனோட டிஸ்கிரிப்டிவ் பவர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது ரொம்பவே நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும். இது பேரடைஸ் லாஸ்ட்டில் ஏர்லியர் புக்ஸில் இருக்க ஹெல்லோட சீன்ஸை படிக்கும் போது தெரியும்.
மில்டனுக்கு ட்ராமாட்டிக் சென்ஸ் அப்படின்னா இப்போ ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் அவங்கள எமோஷ்னல் ஸ்பீச் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியும் எழுதியிருக்க மாட்டார். ஃபாலன் ஏஞ்சல்ஸோட கூட்டத்தில் நடந்த டிபேட்டை சூப்பராக எழுதியிருப்பார். அப்புறம் ஈவுக்கு சேட்டன் கொடுத்த டெம்ப்டேஷன், அவங்களோட மோட்டிவ், அவங்களோட கேரக்டர்லாம் நல்லா எழுதியிருப்பார். எபிக் போமில் கண்டிப்பாக இம்பர்சனல் ஃபீலிங்ஸ் இருக்கணும். ஆனால் பேரடைஸ் லாஸ்டில் மில்டனோட ஸ்பிரிட் நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட பர்சனல் டோன் இருக்கிற மாதிரி இருக்கும். நேரோ he is often hard and austere, but there is an intensity of individuality in everything he writes which is singularly impressive, and the loftiness of his temper and passionate moral earnestness make us feel as we read that we are indeed in the presence of one whose soul was like a star and it felt apart. In connection with the technical side of his poetry, special note should be taken of the great and varied beauty of his style and versification. His blank verse in particular deserves the closest study, though this form, as we now know, had long been used in the drama. It had not thus far been adapted for any important non-dramatic poem. Milton was therefore making an experiment when he took us the measure of Paradise Lost in this heroic verse without rhyme. Of this measure he remains our greatest master. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மில்டன் சம்டைம்ஸ் நேரோ மைண்டடாக ஹார்டாக ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் அவர் எழுதுகிற எல்லா வாக்ஸ்லேயும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அது நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணும். அவரோட லாஃப்டி கேரக்டரும் டிசிப்ளினும் மில்டன் ஒரு யூனிக் சோல் அப்படிங்கிறத கன்வே பண்ணும். பொயட்ரி மேட் பண்ணியிருக்க விதத்தில் அவரோட ஸ்டைலும் வெர்சிஃபிகேஷனும் நல்லாயிருக்கும். ஸ்டைல் அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்டைலு, வெர்சிஃபிகேஷன்னா போம் எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. அடுத்து மில்டனோட பிளாங்க் வெர்ஸ் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ராமாஸில் தான் பிளாங்க் வெர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மில்டன் தான் ஃபஸ்ட்டு அவரோட நான் ட்ராமாட்டிக் போம் பேரடைஸ் லாஸ்டில் பிளாங்க் வெர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி நான் ட்ராமாட்டிக் போமில் பிளாங்க் வெர்ஸை யூஸ் பண்ணுறதுல இவர் தான் எக்ஸலண்ட். அடுத்து இந்த பீரியட்ஸில் இருக்க அதர் போயட்ஸ் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர்ஸை பார்ப்போம். இந்த கரோலின் போயட்ஸ். As I have already pointed out, the age of Milton and the age of Dryden, though in a broad way we are bound to distinguish between them, really overlap, and as a result it is extremely difficult in grouping the writers of the period between 1625 and 1700 under one or the other head to establish any quite satisfactory order among them. We will here, however, for the present continue our attention to those who, irrespective of dates, seem by the quality of their thought and style to belong to the older generation. Those who, while really contemporary with them, belong rather to the new generation, or for any reason may most conveniently be connected with it, will be dealt with in our next 2 chapters. இங்கே ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, மில்டனோட ஏஜும் ட்ரைடனோட ஏஜும் டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னாலும் இது ரெண்டுமே ஒன்றா கலந்துருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா மில்டன் தன்னோட ஒர்க்ஸில் ஆக்டிவாக இருந்தப்பவே ட்ரைடனும் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால் 1625க்கும் 1700க்கும் இடையில் இருக்க பீரியடில் இருக்கிற ரைட்டர்ஸை எந்த ஏஜில் ஆர்டராக கொண்டு வர்றதுன்னு தெரியல. ஸோ இந்த ஏஜுக்கான மில்டன் அல்லாத போயட்ஸையும் ப்ரோஸ் ரைட்டர்ஸையும் மில்டனோட தாட்ஸும் ஸ்டைலும் யாருக்கு ஒத்து போதோ அவங்கள இந்த பீரியடில் சேர்க்கலான்னு ஹட்சன் சொல்கிறாரு. மில்டன் ஸ்டைலையும் தாட்ஸையும் ஒத்து போகாத ரைட்டர்ஸை அடுத்த 2 சாப்டர்ஸில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. Under the term Caroline poets, we include a number of verse writers whose work may in the bulk be roughly assigned to the reign of Charles I, and though as a matter of fact many of them continued to produce through the years of the Commonwealth or even later. Some of them were secular, some religious poets. The most important of them, Robert Herrick, 1591 to 1674, wrote both secular and religious poetry with equal facility, if not quite with equal success. In early life, an associate of Ben Jonson, Herrick went into the church, found himself in the banishment of his Devonshire parsonage, as unhappy as Spencer had been in Ireland, was deprived of his living after the Civil War, and reinstated at the Restoration. His religious poetry was published under the general title of Noble Numbers. His secular in the same volume 1648 under that of Hesperides. It is in the later that Herrick's powers are shown at their best.
They are miscellaneous in character, comprising addresses to friends, fairy poems, occasional poems on all sorts of subjects, and many love poems, but they are all delightful in their naturalness and spontaneity, their exquisite fancy, and their lyrical charm and grace. Historically, perhaps their most singular feature is their complete detachment from the political interest of the hour. In that season of tumult and confusion, when the minds of men were stirred by the fiercest passions, Herrick held himself altogether aloof, preferring to sing of the joys of life with a tender sense all the same of their brevity. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிங் சார்லஸ் ஒன் பீரியட்லேயே கரோலின் போயட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அவங்க காமன்வெல்த் பீரியட்லையும் அதுக்கப்புறமும் எழுதிட்டு இருந்தாங்க. கரோலின் போயட்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பொதுவாக சார்லஸ் ஒன் பீரியடை கரோலின் ஏரான்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் எழுதின ரைட்டர்ஸை கரோலின் போயட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் பேர் செக்குலர் போம்ஸ் எழுதினாங்க, மதம் இல்லாத விஷயங்களை சொன்னாங்க. கொஞ்சம் பேர் ரிலீஜியஸ் போம்ஸ் எழுதினாங்க. இதில் முக்கியமானவர் ராபர்ட் ஹெரிக். இவரோட பீரியட் 1591லேருந்து 1674 வரைக்கும். ஒரே செக்குலர் போம்ஸும் எழுதினார், ரிலீஜியஸ் போம்ஸும் எழுதினார். ரெண்டுமே ஈக்குவலாக சக்ஸஸ் கொடுக்கலனாலும் ரெண்டுலேயுமே ஈக்குவல் ஸ்கில்ஸோடு எழுதினார். ராபர்ட் ஹெரிக் அவரோட இயர்லியர் லைஃப்பில் பென் ஜான்சனோட ஃப்ரெண்டாக இருந்தார். அதுக்கப்புறம் ராபர்ட் ஹெரிக் ஒரு கிளர்ஜி மேன் ஆனார். தேவன்ஷயரில் இருக்க பர்சனேஜில் ஸ்டே பண்ணார். பர்சனேஜ் அப்படின்னா சர்ச்சுக்கு சொந்தமான வீட்டில். ஆனால் அவர் அங்கே ஹாப்பியாக இல்லை. ஸ்பென்சர் எப்படி அயர்லாண்டில் லோன்லியாக ஃபீல் பண்ணாரோ அந்த மாதிரி இவரும் ஃபீல் பண்ணார். சிவில் வார் பீரியடில் அவரோட வேலையை எடுத்துட்டாங்க. ஸோ புவராக இருந்தார். ஆனால் ரெஸ்டரேஷன் பீரியடில் திருப்பி அவருக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. இவரோட ரிலீஜியஸ் போயட்ரி நோபல் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஜென்ரல் டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க. செக்யூலர் போம்ஸ் 1648 அதே வால்யூமில் ஹெஸ்பிரிடஸ் அப்படிங்கிற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க. ராபர்ட் ஹெரிக்கோட பவரை எதில் பார்க்கலான்னா, ஹெஸ்பிரிடஸ் டைட்டிலில் பப்ளிஷ் பண்ண போம்ஸில் தான். இது மிஸ்செல்லானஸ் இன் கேரக்டர் அப்படின்னா இதில் மெனி ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் ஹெரிக் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதின அட்ரஸஸ், ஃபேரி போம்ஸ், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அக்கேஷ்னல் போம்ஸ், அப்புறம் லவ் போம்ஸும் இருக்கும். இந்த போம்ஸை படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேச்சுரலாக எழுதியிருப்பார். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாரு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் கிளவர் ஐடியாஸ் இதில் நிறைய இருக்கும். ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் மியூசிக்கல் குவாலிட்டியோடவும் இருக்கும். ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது ராபர்ட் ஹெரிக்கோட போம்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, அப்போ பாலிட்டிக்ஸில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் அந்த எந்த கன்ஃபியூஷனையும் தன்னோட போம்ஸில் கொடுத்துருக்க மாட்டார். லைஃப்பில் இருக்க ஜாய்ஃபுல் மொமெண்ட்ஸை மட்டுமே அந்த போம்ஸில் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவருக்கு ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருந்தது, லைஃப்பில் இருக்க ப்ளஷர்ஸ்லாம் இம்பர்மனண்ட் அப்படின்னு. In the Cavalier group of Caroline poets whose inspiration was entirely or almost entirely secular, the principal names are those of Thomas Carew (1598 to 1639), his friend Sir John Suckling (1609 to 42), and Richard Lovelace (1618 to 58). These are all poets in the lighter vein and made no pretense at treating their art seriously. But what they did extremely well. Carew's He That Loves a Rosy Cheek, Suckling's Why So Thin and Pale, Fawn Lover, and Lovelace, To Althea from Prison, may be cited as examples of the fine lyrical quality by which at its best their amatory verse is marked. With these, we may here join Andrew Marvell (1620–78) because his earlier work exhibits many of the characteristics of the Cavalier school, but in politics and religion he was on the other side, and after the Restoration he changed his poetic note and wrote fierce satire in rugged style on Charles II and his supporters. இந்த பேராகிராஃபில் கவேலியர் போயட்ஸை சேர்ந்த கரோலின் குரூப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரூப்பில் இருக்க இம்பார்ட்டண்ட் போயட்ஸ் தாமஸ் கேரு. இவரோட பீரியட் 1598 1639 வரைக்கும். அவரோட ஃப்ரெண்டு சர் ஜான் சக்லிங் 1609 1642 வரைக்கும். ரிச்சர்டு லவ்லேஸ் 1618 1658 வரைக்கும். இவங்க போம்ஸை ரொம்ப சீரியஸாலாம் எழுதலை, பட் எக்ஸலண்ட்டாக அவங்களோட போம்ஸ் இருந்தது. கேருவோட ஹீ தட் லவ்ஸ் எ ரோசி சீக், சக்லிங்கோட ஒய் சோ தின் அண்ட் பேல் ஃபான் லவர், லவ்லேஸோட டூ அல்தியா ஃப்ரம் பிரிசன். இது எல்லாமே லவ் போம்ஸ். இதில் லிரிக்கல் குவாலிட்டி இருக்குது, மியூசிக்கல் குவாலிட்டி இருக்குது.
அடுத்து ரைட்டரான ஆண்ட்ரோ மார்வலோட பீரியட் 1620 to 78 வரைக்கும். இவரை கரோலின் குரூப்பில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இவரோட ஏர்லியர் போம்ஸ் கவேலியர் போயட்ஸ் கொடுத்த போம்ஸில் இருக்க கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக கவேலியர் போயட்ஸ் சார்லஸ் டூவை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் இவர் பியூரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணார். ஸ்டார்டிங்கில் அவரோட போம்ஸில் இருக்க ஸ்டைலு கிங் சார்லஸ் டூவை சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தது, பட் லேட்டராக பியூரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணி எழுதினார். Of the Caroline poets who found their main interest in religion, the most widely known, though not poetically the greatest, was George Herbert, 1593 to 1633, whose collection of lyrics entitled The Temple reads the spirit of the purest piety. The sacred verse of Richard Cashew, 1632-49, though very unequal and at times quite ruined by concess, has far greater fire and passion. That of Henry Vaughan, 1621-93, while directly and powerfully influenced by Herbert, is deeper in thought and much more mystical. The religious emblems of Francis Quarles, 1592-1644, the text of which was illustrated by quaint engravings, must be placed on record because of their immense and long enduring popularity. அடுத்து இந்த பீரியடில் ரிலீஜன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்த கரோலின் போயட்ஸை பார்ப்போம். அதில் ஜார்ஜ் ஹெர்பர்ட், அவரோட பீரியட் 1593 to 1633. ரிலீஜன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்த போயட்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஜார்ஜ் ஹெர்பர்ட், பட் இவரோட போம்ஸ்லாம் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்காது. இவரோட த டெம்பிள் அப்படிங்கிற கலெக்ஷன் டீப் ரிலீஜியஸ் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அடுத்த ரைட்டர் ரிச்சர்டு கிராஸா, 1613 to 49. அவரோட போம்ஸ் அன்ஈக்குவலாக இருக்கும். சில போம்ஸ் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு, சில போம்ஸ் நல்லா இருக்காது. கன்சஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸை அதிகமாக யூஸ் பண்ணி போம்ஸையே பாழாக்கியிருப்பார். ஆனால் அவரோட போம்ஸை படிக்கும் போது நமக்குள்ளே ஒரு இன்டென்ஸ் ஃபீலிங் க்ரியேட் ஆகும். அடுத்த ரைட்டர் ஹென்ரி வாகன், இவரோட பீரியட் 1621 to 93. இவர் ஹெர்பர்ட்டால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருப்பார். அவரோட தாட்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்கும். மிஸ்டிக்கலாக எழுதியிருப்பார். அவரோட போம்ஸில் காடோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எழுதியிருப்பார், ஸ்பிரிச்சுவலோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாரு, காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸை கொடுத்துருப்பாரு. இது ஃப்ரான்சிஸ் குவாரல்ஸ், இவரோட பீரியட் 1592 to 1644. இவரோட வாக்கு த ரிலீஜியஸ் எம்பளம்ஸ், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பார். லாங் டைமுக்கு பாப்புலராக இருந்த ஒரு புக்கு. அடுத்து கவுலி அண்ட் த மெட்டபிசிக்கல் போயட்ஸ். ஆப்ரகாம் கவுலி, 1618 to 67, demands a little more attention, both because he was in his own day considered the greatest of English poets and because he is usually regarded as the chief representative of that metaphysical school which, as we have seen, took its rise in the work of Donne. The name metaphysical was first applied to this school by Johnson, and though it is not a very good one, it has kept its place in our critical vocabulary. Johnson's explanation of his term is, however, excellent. The metaphysical poets he writes were men of learning, and to show their learning was their whole endeavour. They neither copied nature nor life. Their thoughts are often new, but seldom natural. They are not obvious, but neither are they just. And the reader, far from wondering that he missed them, wonders more frequently by what perverseness of industry they were ever found. இந்த பேராகிராஃபில் கவுலியை பற்றியும் மெட்டபிசிக்கல் போயட்ஸை பற்றியும் பார்ப்போம். ஆப்ரகாம் கவுலி, இவரோட பீரியட் 1618 to 67. இவர் ரெண்டு விஷயத்தில் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரைட்டர். ஒன்று, இந்த பீரியடில் இவர் கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட். அடுத்து மெட்டபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயட்ஸுக்கு இவர் சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ். மெட்டபிசிக்கல் அப்படிங்கிற நேமை இந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட்டு யார் கொடுத்தாங்கன்னா ஜான்சன் தான். மெட்டபிசிக்கல் போயட்ஸ்னால் யாருன்னு ஜான்சன் சொல்கிறாரு. அவங்க மென் ஆஃப் லேர்னிங், நல்லா படித்து நாலேஜ் உள்ளவங்க. அவங்களோட எய்மே அவங்களோட நாலேஜை அவங்களோட ஒர்க்ஸில் ஷோ பண்ணுறது தான். அவங்க நேச்சரையும் லைஃப்பையும் காப்பி பண்ணலை. அவங்களோட தாட்ஸு புதுசாக இருந்தது. ஏன்னா அவங்களோட தாட்ஸ் ரொம்ப புதுசாக இருக்கும், யாரும் யோசிக்காத மாதிரி எழுதியிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க எழுதுகிற போம்ஸ் ரொம்ப சிம்பிளாக டைரக்டாலாம் இருக்காது. சம்டைம்ஸ் அவங்க சொல்கிற ஐடியாஸ் இது நியாயம் இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரீடர்ஸ் மெட்டபிசிக்கல் போம்ஸ் படித்து புரியாமல் போனாலும் அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க. The salient features of this curious group of writers are here clearly indicated. Their work is packed with affectations and conceits. In their effort to surprise by the boldness and novelty of their images, they indulge in strained metaphors, far-fetched similes,
and the most extravagant hyperbole. They cultivate ingenuity at any cost, substitute philosophical subtleties and logical hair splitting for the natural expression of feeling, and imply their vast out of the way learning without the slightest regard to property. As a result, they are in general violent, harsh, cold, and obscure. That form time to time, they nonetheless give us passages or even whole poems of real power and beauty, only proves that the promptings of genius were not altogether stifled by vicious theories. But when we find a poet of the quality of Grasa ransacking earth and heaven for emblems of the eyes of the sorrowing Mary Magdalene and describing them, for example, as two walking baths, two weeping motions, போர்ட்டபிள் அண்ட் காம்பேண்டியஸ் ஓஷன்ஸ். மெட்டஃபிசிக்கல் போயட்ஸோட போம்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. அவங்களோட போம்ஸ் எப்படி இருக்குன்னா அஃபெக்டேஷன்ஸ் அதில் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த நேச்சுரலாக சொல்கிறதுக்கு பதிலாக ரொம்ப ஸ்டைலாக டிஃப்ரெண்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து டிஃப்ரெண்ட்டான இமேஜினேஷன் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் லவ்வர்ஸை காம்பஸ் கூடலாம் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரீடர்ஸை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்காக ரொம்ப கஷ்டமான மெட்டஃபர்ஸ் சிமிலிஸ்லாம் கொடுப்பாங்க. ஹைப்பர்போல் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக சொல்கிறது. மொத்தத்தில் போம்ஸ் நேச்சுரலாக இருக்கோ இல்லையோ நாங்கள் ரொம்ப இன்டலெக்சுவல் அப்படின்னு காமிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு நார்மல் எமோஷனுக்குள்ளே அது லவ்வாக இருக்கலாம், சேட்னஸாக இருக்கலாம், டீப் ஃபிலாசபிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப காம்ப்ளெக்ஸாக டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த எமோஷனே என்னன்னு தெரியாமல் போயிடும். அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த நாலேஜ் அவங்க கொடுக்குற போம்ஸ்க்கு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட போம்ஸ் ரொம்ப வைலண்ட்டாக, ஹார்ஸாக, கோல்டாக, அப்ஸ்க்யூராக இருக்கும். ஆனால் அப்பப்போ அவங்களோட போம்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களோட லாங்குவேஜ் ஸ்டைல் தப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜீனியஸ் இல்லாமலாம் இல்லை அப்படிங்கிறத காட்டுது. ஆனால் கிராஸா மாதிரி இருக்க போயட்ஸ் ஒரு சின்ன விஷயத்த எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சோகமாக இருக்கிற ஒரு கேரக்டர் மேரி மேக்டலீன், அவங்களோட ஐஸை வாக்கிங் பாத்ஸ், அப்புறம் வீப்பிங் மோஷன்ஸ், போர்ட்டபிள் அண்ட் கம்பென்டியஸ் ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. வாக்கிங் பாத்ஸ் அப்படின்னா டியர்ஸ் வர ஐஸ்ன்னு அர்த்தம். வீப்பிங் மோஷன்ஸ் அப்படின்னா அழுகும்போது நம்ம அசைகிறது. போர்ட்டபிள் அண்ட் கம்பென்டியஸ் ஓஷன்ஸ் அப்படின்னா டியர்ஸை ஓஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறது. Can realize into what frantic absurdities English poetry was for a time misled, as Johnson puts it, by a voluntary deviation from nature in pursuit of something new and strange. In Cowley's work, we have the lost important productions of this metaphysical school, but we must remember that its influences were very widely spread among the poets of the age in general. As the three chief religious poets who have been named above, Grasha, Herbert and Vaughan, were all more or less metaphysical. It should also be noted that in his later poetry, Cowley discards much of his former extravagance and approximates to the restrained and sober style which came in with the next generation. இப்படி மெட்டஃபிசிக்கல் போம்ஸை படிக்கும் போது நமக்கு என்ன புரியும்னா, இங்கிலீஷ் போய்ட்ரி சம்திங் பைத்தியக்காரத்தனமாக எழுதியிருக்காங்கன்னு நமக்கு புரியும். இதுக்கு என்ன ரீசன்னு ஜான்சன் சொல்கிறாரு. மெட்டஃபிசிக்கல் போம்ஸ் எழுதும் போது ரைட்டர்ஸ் நியூவாக இருக்க விஷயங்களை, ஸ்ட்ரேஞ்சாக இருக்க விஷயங்களை தேடி போனாங்க. நேச்சர்லேருந்து வாலண்டரியாக டீவியேட் ஆனாங்க அவங்க. அடுத்து இங்கே ஹட்சன் மெட்டஃபிசிக்கல் போய்ட்ஸோட கடைசி இம்பார்ட்டன்ட் போம்ஸை கவுலியோட புக்ஸில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மெட்டஃபிசிக்கல் ஸ்கூலோட தாக்கம் நிறைய ரைட்டர்ஸை அந்த பீரியடில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. நம்ம மேலே பார்த்த 3 ரிலீஜியஸ் போயட்ஸ் ராசா, ஹெர்பர்ட், வாகன் மோர் ஆர் லெஸ் மெட்டஃபிசிக்கல் போயட்ஸை சேர்ந்தவங்க தான். இப்போ இந்த பீரியடோட ப்ரோஸ் ரைட்டர்ஸை பார்க்கலாம். த கரோலின் ப்ரோஸ் ரைட்டர்ஸ். இன் த ப்ரோஸ் லிட்ரேச்சர் ஆஃப் மில்டன்ஸ் ஏஜ் there are many names of importance, but it is only of the men whose interest is broad enough to justify their inclusion in a record of general literature that we have here to take an account. Thus the holy living and holy dying of the eloquent divine Jeremy Taylor 1613 to 67, and the saints everlasting rest of the Puritan Richard Baxter 1615 to 91, though purely religious in matter and aim deserve reference as the acknowledged classics of their kind. Another divine, the quaint, witty and vivacious Thomas Fuller 1608 to 61, though he also wrote much on
religious subjects is best remembered today for his delightful miscellaneous worthies of England. Sir Thomas Browne, a physician, was author of a number of books full of varied and curious erudition, but his main title to fame is his personal confession of religious faith, Religio Medici. A highly special subject may by sheer charm of treatment be endowed with the widest possible interest is strikingly shown in the case of the Complete Angler or the Contemplative Man's Recreation by Isaac Walton 1593 to 1688, which though ostensibly designed for the instruction of fishermen, has long been popular with countless readers who care nothing for the sport on account of his pleasant gossipy style and genuine rustic flavor. Walton also wrote some admirable biographies in history in which much good work was now done. The first place is occupied by the History of the Great Rebellion by Edward Hyde, Earl of Clarendon 1608 to 74, which while untrustworthy by reason of his royalist bias is justly admired for his stately diction and its skillful studies of character. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மில்டன் ஏஜில் நிறைய இம்பார்ட்டண்ட் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. அந்த பீரியடில் நிறைய பேர் படித்த ப்ரோஸ் ரைட்டர்ஸை மட்டும் இங்கே பார்ப்போம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஜெர்மி டெய்லர். அவரோட பீரியட் 1613 to 67. இவர் ஒரு கிளர்ஜிமேன். இவரோட புக்கு ஹோலி லிவிங் அண்ட் ஹோலி டையிங். அடுத்த ரைட்டர் ரிச்சர்ட் பாக்ஸ்டர். இவரோட பீரியட் 1615 91 வரைக்கும். இவர் ஒரு பியூரிட்டன். இவர் எழுதின வாக்கு த செயின்ஸ் எவர்லாஸ்டிங் ரெஸ்ட். இந்த 2 புக்ஸுமே ரிலீஜன் பற்றி தான் பேசுது. ஆனால் ரொம்ப முக்கியமான கிளாசிக் புக்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இங்கே கிளாசிக் புக்ஸ்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் புக்ஸ்ன்னு அர்த்தம். அடுத்தது தாமஸ் ஃபுல்லர். இவரோட பீரியட் 1608 61 வரைக்கும். இவரும் ஒரு கிளர்ஜிமேன் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்டலெக்சுவலாக ரொம்ப க்யூரியஸாக எழுதுகிற ஒரு ரைட்டர். நிறைய ரிலீஜியஸ் சப்ஜெக்ட்ஸ் பற்றி இவர் எழுதியிருப்பார். இவரோட ஃபேமஸ் புக்கு வர்த்தீஸ் ஆஃப் இங்கிலாந்து. அடுத்த ரைட்டர் சர் தாமஸ் ப்ரவுன். இவர் ஒரு ஃபிசிஷியன். இவர் நாலேஜ் இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் எழுதியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் புக்கு ரிலிஜியோ மெடிசி. தாமஸ் ப்ரவுன் ஒரு டாக்டர்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். டாக்டர்னாவே சயின்ஸை நம்புகிறவங்க. ஆனால் அவர் எப்படி காடை நம்புகிறாரு, ரிலீஜனை எப்படி பார்க்குறாருன்னு ரிலிஜியோ மெடிசி புக்கில் எழுதியிருப்பார். இந்த ரைட்டர் ஐசக் வால்டன். இவரோட பீரியட் 1593 to 1688. இவர் எழுதின புக்கு த கம்ப்ளீட் ஆங்லர். இதோட இன்னொரு டைட்டில் த கண்டம்ப்ளேட்டிவ் மேன்ஸ் ரீக்ரியேஷன். இதில் ஐசக் வால்டன் சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப அட்ராக்டிவாக எழுதியிருப்பார். இந்த புக்கில் ஃபிஷர்மேனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஃபிஷர்மேன் மட்டும் இந்த புக்கை படிக்கல, நிறைய பேர் இந்த புக்கை படித்தாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த புக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லை, ரஸ்டிக் ஃப்ளேவரும் இருக்கும், வில்லேஜ் லைஃப் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வால்டன் நம்ம மேலே பார்த்தோம்ல த கம்ப்ளீட் ஆங்லர் எழுதினவர். அவர் நிறைய பயோகிராஃபிஸும் எழுதியிருக்காரு. மில்டன் பீரியடில் ஹிஸ்ட்ரியில் நிறைய குட் ஒர்க்ஸ் நடந்தது. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்க புக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் த கிரேட் ரெபல்லியன். இதை எழுதினவர் எட்வர்டு ஹைடு. அவர் ஏர்ல் ஆஃப் கிளாரண்டன். அவரோட பீரியட் 1608 74 வரைக்கும். இது கிங் சார்லஸ் 1க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூ இதில் இருக்குது. ஆனால் இந்த புக்கில் அவரோட டிக்ஷன் வேர்ட்ஸ் நல்லாயிருக்கும், கேரக்டர்ஸை நல்லா கொடுத்துருப்பாரு. The Leviathan of Thomas Hobbes 1588 to 1679, advocating strong central government apart from his theories which do not now concern us, must be mentioned as the most important of the political treatises which were inspired by the unrest and speculations of the time. Speaking of the work of all these men in general and disregarding for the moment their individual qualities, we may say that we nowhere recognize in their style the characteristic tone and manner of our modern prose. What has been said about the prose of Milton is equally applicable to that of his contemporaries. Even in the greater colloquialism of Baxter, there is still much to remind us that this is not the sort of prose we use today. We must therefore be careful to note the particular historical interest of the charming essays of Cowley, the manner of which has a great deal in common with that simpler and clearer way of writing which the age of Dryden, as we shall presently see, was to introduce. அடுத்த ரைட்டர் தாமஸ் ஹோப்ஸ். இவரோட பீரியட் 1588 to 1679. இவர் எழுதின புக்கு த லெவியத்தன். இது ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத அட்வொகேட் பண்ணுற ஒரு புக்கு.
அதில் இருக்க தேரிஸ் இப்போ நமக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஆனால் அந்த பீரியடில் இது ஒரு முக்கியமான புக்கு. ஏன்னா பொலிட்டிக்கல் கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுனால. இந்த பீரியடில் எழுதின பொலிட்டிக்கல் ட்ரீட்டிசஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுனா இவர் எழுதின த லெவியத்தன்ங்கிறது தான். இந்த பீரியடில் இருந்த எல்லா ப்ரோஸ் ரைட்டர்ஸையும் பார்த்தா இப்போ மாடர்ன் ப்ரோஸில் இருக்க எந்த ஸ்டைலும் இல்லைன்னு நமக்கு தெரியும். மில்டனோட ப்ரோஸும் அப்படி தான் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். பாக்ஸ்டரோட ஒர்க்ஸில் கொஞ்சம் கலோக்கியலிசம் இருந்தாலும் அதுவுமே நம்ம மாடர்ன் ப்ரோஸ் மாதிரி இருக்காது. ஆனால் கவுலியோட சார்மிங் எஸ்ஸேஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கும். அது ட்ரைடனோட ஏஜில் இருந்த சிம்பிள் அண்டு கிளியர் வேவை யூஸ் பண்ணதாக இருக்கும். இதோட ஹட்சன் த ஏஜ் ஆஃப் மில்டனை முடிச்சிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த த ஏஜ் ஆஃப் மில்டன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஏஜ் த ஏஜ் ஆஃப் ட்ரைடன், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்படி லைன் பை லைனாக டீப் அனலைசிஸ் கொடுக்கறது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.